ஹே காய்ஸ், லேயர் தம் பிரியாணி பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ரைஸை குக் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு வாட்டர் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சமா மின்ட் லீவ்ஸ் அண்ட் கிரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிட்டு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்க பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்க 1 kg ரைஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஒரு 80% குக் ஆயிடுச்சு. இதை நம்ம தனியா எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நான் வந்து ஆனியன்ஸ் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி கொஞ்சமா ப்ரான்ஸையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டு ஆனியன்ஸை நம்ம நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட கிரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிட்டு ஜிஞ்சர், கார்லிக், கொரியாண்டர், மின்ட் லீவ்ஸ் அண்ட் கிரீன் சில்லிஸ் போட்டு அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இது கூட எவ்வளோ சில்லி பவுடர் வேணுமோ ஆட் பண்ணிட்டு மஞ்சள் தூள் அண்ட் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா இது கூட நம்ம வச்சிருக்க டொமேட்டோஸ் ஆட் பண்ணி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட நல்லா கை ஃபுல்லா மின்ட் லீவ்ஸ் அண்ட் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணிட்டு லெமன் அண்ட் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வச்சிருக்க ப்ரான்ஸ் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ப்ரான்ஸ் வந்து நம்மளுக்கு வாட்டர் வரும். ஸோ அதுலயே இது நல்லா குக் ஆயிடும். நெக்ஸ்ட் நம்ம வந்து இது குக் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம லேயர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்க போறோம். ஃபர்ஸ்ட் லேயர்ல நான் ரைஸ் வச்சுக்கிறேன். இது கூட நான் அரிசி வடிச்சு வச்சிருக்க வாட்டர் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு நம்ம ப்ரான் கிரேவி இருக்கு இல்லையா, அதையும் நெக்ஸ்ட் லேயர்ல போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் அகைன் இன்னொரு லேயர் ரைஸ், அதுக்கு மேல ஃப்ரைட் ஆனியன்ஸ் அண்ட் ப்ரான்ஸ் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் அகைன் இன்னொரு லேயர் வந்து திரும்பவும் ரைஸ் போட்டுக்கிறேன். இதுக்கு மேல கொரியாண்டர் அண்ட் மின்ட் லீவ்ஸ் போட்டுட்டு ஃப்ரைடு ப்ரான்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து தம் வைக்க போறோம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு இதை நம்ம தம் வச்சு எடுத்தோம்னா சூப்பரான ப்ரான் லேயர் பிரியாணி ரெடி ஆயிடும். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.